இப்போ அவங்க சகோதரிகள் மட்டுமல்ல, ஒரே கணவர மணந்த 2 மனைவிகளாகவும் இருக்கிறாங்க. அப்ப இன்னும் பொறாமைங்கிறது ஜாஸ்தியா தான் இருக்குமே தவிர, குறைய வாய்ப்பே கிடையாது. முனிவர் மிக நீண்ட காலம் தவம் செய்யறதுக்காக அவங்கள பிரிஞ்சு போக வேண்டி இருந்துச்சு. அப்போ 2 சகோதரிகளையும் பார்த்து, "நீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா என்ன கவனிச்சீங்க. நான் திரும்பி வர்றதுக்கு நெடுங்காலம் ஆகும். அதனால உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க. எதையும் என்னால தர முடியும்" அப்படின்னு சொல்லி பல சக்திகள் பெற்ற அந்த கணவர் சொன்னாரு. தன்னோட 2 மனைவிகளுக்கும் ஒரு சாய்ஸ் கொடுக்கறாரு. கத்ரு அவ தான் அக்காங்கிறதால முதல் சாய்ஸ் அவளுக்கு தான். எனக்கு 1000 நாகங்கள் எனக்கு என்னுடைய குழந்தையா வேணும்னு வரம் கேட்டுட்டா. அந்த வரத்தை முனிவரும் கொடுத்துட்டாரு. வினதா ரொம்ப புத்திசாலி. கத்ரு மாதிரி எனக்கு 1000 பாம்பு வேணும் அப்படின்லாம் கேட்கல. அவ கேட்டது 2 பிள்ளைகள். ஆனா இந்த உலகத்திலேயே இருக்கிற எதையும் விட பலசாலிகளா அவங்க இருக்கணும். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்டா. அவளுக்கும் அந்த வரத்தை கொடுத்துட்டு தன்னோட மிக நீண்ட அந்த தவத்தை செய்யறதுக்காக காஷ்யப முனிவர் விடைபெற்று கொண்டார். அந்த நேரத்துல தான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அப்படியே ஒரு ஜாலன் மாதிரி ஒரு குழந்தை 2 பெரும் சிறகுகளோடு தோன்றுச்சு.